ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி எங்களுக்கு டே 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேயே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. ராகி நேற்று ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதான் அரைச்சிருக்கேன். தெரியுதா? ராகி மாவு இட்லி ஊற்றி வச்சிடலாம். தண்ணிங்க சூடாயிடுச்சு. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட அன்பான வார்த்தைகளால் எனக்கு கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லியும் தேங்காய் சட்னி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் தேங்காய் இல்லை, அதனால தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். வெங்காயம் பொட்டுக்கல்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த சட்னி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இட்லி ஊற்றி வச்சுருவோம். ரொம்ப நாள் ஆச்சு ராகி மாவு அரைச்சி தோசை பண்ணலான்னு பார்த்தேன். டைம் இல்லை. 9 மணி ஆகும்போது பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆப்பிளும் காலி ஆகிடுச்சு. இல்லைனா காலையிலேயே ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு இருந்துருப்பானுங்க. ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருந்தது, அதை கட் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டுட்ருக்காங்க. இட்லியை வேக போட்டுட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம். தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் 2 ஓடிடுச்சு. 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, அவ்வளோதான். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைக்கையில் பொட்டுக்கடலை நிறையா போட்டு அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. வெள்ளையாக இருக்குது வெங்காயம், அதனால் தேங்காய் சேர்க்க தேவையில்லை. இதுவே வெள்ளை சட்னிக்கு வெள்ளை கலர் கொடுத்துரும் வெங்காயமே. அப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்தா அப்படியே பார்க்க தேங்காய் சேர்த்த மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்காய் சட்னி செய்ய. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். வதங்கையில் தான் வதங்கின உடனே தான் நம்ம பொட்டுக்கடலை செய்யலாம். நல்லா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நான் இது தேங்காய் இல்லாமல் செய்கிற தேங்காய் சட்னியை நேற்று தான் நான் வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில். ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த டைமில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதிலே சேர்க்குறதுனால சேர்க்கலாம், மிக்சியில் அரைக்கும் போது அப்படியே சேர்த்துக்கிறதுனால சேர்க்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிருவோம். தேங்காய் சட்னி ரெடி. அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். ஆறிடுச்சு. இந்த சட்னியை கொதிக்கவுள்ள விட்டுறக்கூடாது. டக்குன்னு தாளித்து கொட்டிட்டு இறக்கிடணும். ஏன்னா கொதிக்க விட்டோன்னா இந்த கடலை சேர்த்தனால ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். மனமே நல்லா இருக்குங்க. தேங்காய் சேர்க்காமலேயே தேங்காய் சட்னி ஸ்மெல் வருது. இப்போ நான் அப்படியே தாளிச்சிட்டேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. தாளிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். அதில் அப்படியே சேர்த்துடலாம். சட்டி அப்பளம் இதில் தானே சட்னி வதக்கணும். அந்த ஹீட்லேயே தாளித்து வச்சுருந்தேன். இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதான். தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். தேங்காய் சட்னி ரெடி. பாருங்கள், அசல் தேங்காய் சட்னி மாதிரியே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிற வேண்டியதான். சைடு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ராகி இட்லி. தோசை வேணும்னா தோசை போட்டுக்க வேண்டியதான். நல்லா மெத்துன்னு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இடத்தெல்லாம் 5 இட்லி தானே சுட்டேன், அதனால் தோசை எக்ஸ்ட்ரா சுட்டாச்சு. கரண்டி சுடுது. மணல் பட்டு கரண்டி சூடாயிடுச்சு. ராகி தோசை நல்லா கிறிஸ்பியாக வருது. பாருங்க, மாதிரி கிறிஸ்பியாக சுட்டு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் ரெடி. சாப்பாடு ரெடி. தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். செம்ம பசிக்குது.
இந்த பசங்க லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க, சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம சாப்பிட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது, தேங்காய் இல்லாட்டாலும் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதான் ரோட்டு கடை தண்ணி சட்னியாமே, தேங்காய் இல்லாமல் பண்ணதே கிடையாது. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக இருக்குது. 3 இட்லி 2 தோசை சாப்பிட போகிறேன் இன்றைக்கி, நல்லா வயிறு ஃபுல்லாக. இப்போ என்னன்னே தெரில, நிறைய சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டேங்குது. அது ஒரு சந்தோஷம்தான். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends. How are you all? Supermarket. சூப்பர் மார்க்கெட் போகிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பசங்க 3 பேரும் வெளியில் போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. வீட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு மாதிரியாக இருந்ததா சாப்பிட்டுட்டு சிச்சி வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியாக இருந்ததா அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு அப்படியே லைட்டாக ட்ரெஸ் பண்ணி விட்டு கிளம்பிட்டோம். ஷாப்பிங் போயிட்டு அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த பசங்க 2 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்னால் முடிஞ்சா எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஷாப்பிங் போயிட்டு வந்து பேசலாம். பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய். ஹை ஃபை. ஹை ஃபை. ஓகே. Gil, what are you doing? I'm going supermarket. Going supermarket? Yes. What do you want? I want a chocolate. Chocolate. Other what do you want? I like a jelly chocolate. Okay. என்ன வேணும் போயிட்டு? உனக்கு என்ன வேணும்? டோனட். ஓகே. அது டோனட்டா வேணா? எங்க இருக்கு டோனட்? டோனட் எங்க இருக்கு? எந்த டோனட் வேணும்? ஓகே. என்ன வேணும்? இங்க என்ன இருக்கு? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, கலர்ஸ் ஆட் பண்ணதெல்லாம் வேண்டாம். இங்க என்ன இருக்கு? ரம்ஜானுக்கு வந்து கிஃப்ட். டோன்ட் டச் இட். ஓகே, அது கீழே விழுந்துச்சுன்னா நம்ம மேலே அவ்வளோதான். $200. இரு அம்மா எல்லாமே ரம்ஜானுக்கு கிஃப்ட்டுக்கு வச்சுருக்காங்க. யாருக்காச்சும் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். இது $100. பரவாயில்லையடா, நல்லா நிறைய இருக்கு. ஆப்பிள் வாங்குவோமா? ஆப்பிள் எடு. ஆப்பிள் எடு. ஆப்பிள் ஒரு பாக்கெட் எடு. நல்ல ஆப்பிள் எடு. நல்ல ஆப்பிளை பார்த்து எடுக்கணும். Check out. Which one is good? Check out. Not that one. நல்ல ஆப்பிள் அது. This one, Mama. சரி பாருங்க. இது பேரிக்காய் வாங்குவோமா? பேர் வாங்குவோமா? பேரிக்காய் தமிழ்ல. Yes. அது ஒன்று. அது முகில் என்ன தேடுற? சாக்லேட். போ. இந்த சாக்லேட்லாம் வேணாண்டா. Okay. என்ன வேணும்? முகில ஒரு ஐட்டத்தை தேடிட்டு இருக்கான். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோப்பா. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு. முகிலுக்கு என்ன வேணாம்? இவ்வளோ வாங்கியாச்சு, இன்னும் பத்தலையாட்டிருக்கு. என்ன வேணும் முகிலுக்கு? என்ன வேணும்? முகிலோட ரேக் வந்துடுச்சு. முகிலுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வேணாண்டா. என்ன வேணும் முகில்? எடுத்துக்கோ. எது வேணும்? உனக்கு என்ன? முகிலுக்கு என்ன வேணும்? முகிலுக்கு எடுத்துக்கிறியா? அது என்ன பண்ற? சாக்லேட்லாம் எடுக்கக்கூடாது. அம்மா தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கான்ல, நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். பிஸ்கட்டு. அதுவும் ஷாப்பிங் முடிச்சாச்சா? என்னென்ன வாங்கின? முகில் ஷாப்பிங் முடிச்சாச்சா? பை ஃபுல்லாக வாங்கியாச்சு. வீட்டுக்கு போகலாமா? சரி, சப்ஸ்கிரைபர்களுக்கு பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். See you tomorrow.